ஓம் விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான பொன்முத்து கற்பன சுவாமி அங்காள பரமேஸ்வரி பாப்பாத்தியம்மன் துணையுடன் இந்த 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு நல்ல வருடமாக நல்ல வளமும் நலமும் பெற வாழ்த்துக்கள். வணக்கம். நம்ம ஸ்ரீவாரி ஆஸ்ட்ரோ, நான் உங்கள் அஸ்ட்ரோ சஃப்னா பேசுகிறேன். இந்த ஆண்டில் சனி, குரு, ராகு, கேது பயிற்சிகள் உண்டு. பல நல்ல விதமான மாற்றங்கள், ஏற்றங்கள் அப்படிங்கிறது நிதர்சனமான விஷயங்களில் நடக்கக்கூடிய காலகட்டம். கூடவே எந்த இடத்துல கவனமாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிற தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான எளிமையான துல்லியமான பலன்கள். அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2025ஆம் ஆண்டு யார் எதிர்பார்க்குறாங்களோ இல்லையா, தனுசு ராசிக்காரங்க உங்களுடைய நல்ல விஷயங்கள் ஏதாவது இந்த வருடங்கள் நடக்குமா அப்படிங்கிற ஒரு தீராத முனைப்புடன் கவனித்து கொண்டிருக்கிறீர்கள். இப்போ தனுசு ராசிக்காரங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் இந்த 2025ஆம் ஆண்டு நன்மை பலன்கள் என்னென்ன இருக்குது, அதே மாதிரி விவகாரமான ஏதாவது விஷயம் இருக்குமா அப்படின்லாம் கேட்பீங்க. ஏன்னா தனுசு ராசிக்காரங்க கடந்த ஒரு வருடத்துக்கு முன் என்னென்ன பிரச்சனைகள் பாதிப்புகளை சந்தித்து வந்தாலும் 2024 ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு இருந்தால் இந்த 2025 அர்த்தாஷ்டம சனி வருது, அதனால் ஏதாவது விஷயங்கள் இருக்குமா அப்படின்னு பயப்படுறீங்க. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. உங்களோட குரு, சனி, ராகு, கேது அப்படின்ற 3 கிரக பெயர்ச்சிகளும் உங்களுக்கு எப்படிப்பட்ட விஷயங்கள் நல்லது பண்ணும், நன்மை காலங்களா இல்லை ஏதாவது ஒரு அதிர்வலைகளோ மாற்றங்களோ இருக்கிறதா அப்படிங்கிறத பற்றின முழு விவரமான காணொளி. இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த நியூ இயர் அப்படிங்கிறது 2025 இந்த குரு பயிற்சி எல்லா 3 பயிற்சியும் இடம்பெறக்கூடிய நல்ல வருடமாக இந்த வருடம் இருக்குது. ஒரு கிரக பயிற்சிகள் நடக்கப் போகிறது. மே 14 வரைக்கும் குரு 6ஆம் இடத்துல ரோக குருவாக இருந்தது 7ஆம் இடத்து கலத்திர குருவாக மாற இருக்கிறார் மே 14க்கு பிறகு. சனி மார்ச் 29 வரைக்கும் 3ஆம் இடத்துல முயற்சிகள் ஜெயஸ்தானத்தில் இருந்த சனி இப்போது அர்த்தாஷ்டம சனியாக மார்ச் 29க்கு பிறகு நடைபெற உள்ளது. ராகு கேது மே 18 வரைக்கும் 4ஆம் இடத்த ராகு 10ஆம் இடத்து கேது, அதன் பிறகு 3ஆம் இடத்து ராகுவும் 9ஆம் இடத்து கேதுவும் என்ன பண்ணுவார் அப்படிங்கிறத பற்றின முழு விஷயமும் இப்போ பார்க்க போகிறோம். குரு என்ன பண்ணுறார், 6ஆம் இடத்துல உங்களுக்கு மே 14 வரைக்கும் இந்த ரோக குருவாக வந்திருக்கும் போது கடன், எதிரி தொல்லை, அப்புறம் உங்களுடைய நோய் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் அதிகரித்து கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்தாலும் குரு கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் வச்சுருப்பார். ஆனால் பார்க்குற பார்வைக்கு பலன் அதிகன்ற அடிப்படையில் 10ஆம் வீட்டை பார்க்குறார், 12ஆம் வீட்டையும் பார்க்குறார், 2ஆம் வீட்டையும் பார்க்குறார். அப்போ என்னென்ன பண்ண சுபிட்சம் பண்ணோம் அப்படின்னா தொழிலை நல்லா கொடுப்பார். தொழிலில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் மே 14 வரைக்கும் உங்களுக்கு தொழிலில் நல்ல அபிவிருத்தியும் நல்ல விஷயங்களும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தேடி வரும். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதே மாதிரி தொழிலில் மிகப்பெரிய என்டர்பிரனர்ஸாக இருக்காங்க, உமன் என்டர்பிரனராக இருந்தாலும் சரி, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் நிறைய வரும். நிறைய நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கும் மே 14 வரைக்கும். மே 14 வரைக்கும் இந்த 6ஆம் இடத்த குரு 10ஆம் இடத்தை பார்க்கும்போது நல்ல தொழிலை கொடுப்பார் அப்படிங்கிறது விதி. பட்டம், பதவி, புகழ் அப்படிங்கிறதெல்லாம் உங்களை அலங்கரிச்சுக்கிட்டே இருக்கும். அடுத்தது 12ஆம் இடத்தை பார்க்குறாரு அப்படிங்கும்போது விரய செலவுகளை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருப்பார். விரயம் தேவையில்லாத விரயம், இன்னொருத்தவங்களுக்கு காசு கொடுத்து விரயம் பண்ணுறது, வட்டி கொடுத்து கொஞ்சம் வட்டி வாங்கக்கூடிய விஷயங்கள்லாம் விரயத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுவார். 2ஆம் இடத்தையும் பார்க்குறார் அப்படிங்கும்போது தன, குடும்ப, வாக்கு அப்படிங்கிறதையும் பார்க்குறார். அப்போது தனத்துலேயும் உங்களுக்கு நல்ல பலன், பொருளாதார வகையில் பெரிய நெருக்கடிகள் இல்லைன்னா ஓரளவுக்கு நல்ல பலனாக கொடுத்துருவார். குடும்பத்துலேயும் நல்ல ஒரு சுபீட்சம், மனமகிழ்ச்சி அப்படிங்கிறது ஏற்படும். அதே மாதிரி 2ஆம் இடம் பார்க்குறார் அப்படிங்கும்போது வாக்கு, அந்த வாக்கு, சொல்வாக்கு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். உங்களுக்கு உங்கள் வார்த்தையை மதித்து செயல்படுவாங்க, உங்கள் வார்த்தைக்கு ரொம்ப கவனம் கொடுப்பாங்க எல்லாமே. அதெல்லாம் மே 14க்கு வரைக்கும் இந்த ரோக குரு நல்லது பண்ணுவார். அடுத்தது 7ஆம் குரு கலத்திரகாரகனாக குரு திருமணமே ஆகலைங்க அப்படின்றவங்களுக்கு திருமணத்தை பண்ணி வைப்பார். மே 14க்கு பிறகு நிறைஞ்ச ஒரு நல்ல வாழ்க்கையை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துருவார். ஏன்னா சமசப்தமாக உங்கள் ராசியும் பார்க்குறாருங்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு திருமண பாக்கியம் உண்டு. பிஸ்னஸ் பார்ட்னர்னால ப்ராஃபிட் கிடைக்கும். 11th பிளேஸையும் பார்க்குறாரு அப்படிங்கும்போது 11ஆம் இடத்த லாபத்தையும் கொடுப்பார், பார்ட்னர்ஷிப்பையும் கொடுப்பார், பிஸ்னஸ் பார்ட்னரையும் கொடுப்பார், லைஃப் பார்ட்னர் நல்ல சுபீட்சத்தையும் கொடுப்பார். உங்களை தேடி பொருள் வரவு, பண வரவு, தானிய வரவு எல்லாம் வரும்.
இது குரு உங்களுக்கு அள்ளி கொடுப்பார். ஏன்னா ராசியாதிபதி அவர் நல்ல இடத்துக்கு வரும்போது மிகப்பெரிய நல்ல பலன்கள் தனுசு ராசிக்காரங்களுக்கு உண்டு. சரி, 7ஆம் இடத்துலேருந்து 3ஆம் வீட்டை பார்க்குறார். அப்போ 3ஆம் வீட்டை பார்க்கும்போது என்ன பலன் கிடைக்கும்? புது முயற்சிகளில் தடையெல்லாம் விலகி, சனி 3ஆம் இடத்துல புது முயற்சியெல்லாம் தடை பண்ணார். மே 14க்கு பிறகு அந்த தடையெல்லாம் உடஞ்சி புது முயற்சிகளை ஜெயம் கொடுப்பார், வெற்றிகளை கொடுப்பார். எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் வெற்றிகளை கொடுப்பார் சனி. அடுத்தது சனி 3ஆம் இடத்துல மார்ச் 29 வரைக்கும் உங்களுடைய ஜவயஸ்தானத்திலையும் முயற்சி ஸ்தானத்துலேயும் உட்காந்து படாத பாடுபடுத்தினார். என்ன பண்ணார்? இந்த மார்ச் 29 வரைக்கும் முயற்சிகளை தடையை கொடுப்பார், அதே மாதிரி வெற்றிகளை தடையை கொடுத்துருப்பார். ஆனால் பார்க்குற பார்வையிலையும் பலன் இருக்கு இல்லையா? அதெல்லாம் எந்தெந்த இடத்துல கவனமாக இருக்கணும். மார்ச் 29ன்னா 5ஆம் இடத்த பார்க்குற குழந்தைங்கனால சில பிரச்சனைகள் பாதிப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கொடுப்பார். அதில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. 9ஆம் இடத்துல பூர்வ புண்ணியத்தில் பாக்கியத்தில் பார்க்குறார். அப்படிங்கும்போது ஒவ்வொரு இடத்துலேருந்து இடப்பெயர்ச்சி இந்த மார்ச் 29க்கு சில பேர்த்துக்கு நடக்கும். ஊர் மாற்றம், இடமாற்றம், குறைஞ்சது வீடு மாற்றமாவது கண்டிப்பாக இருக்கும். அடுத்தது 3ஆம் வீட்டிலேருந்து 12ஆம் வீட்டையும் பார்க்குறாரு. அப்போ விரயத்தை அதிகப்படுத்துவார். ஆனால் இந்த காலகட்டத்தில் குருவும் 12ஆம் இடத்துல பார்க்கும்போது பெரிய விரயங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும். அடுத்தது அர்த்தாசிரம சனியாக வராரே மார்ச் 29, ஏதாவது பிரச்சனைகளை கொடுப்பார் அப்படின்னு கேட்டால் வண்டி வாகனத்தில் முதல்ல கவனமாக இருங்க. ஸ்பீடாக போகிறது, 120 km/h போகிறது, இந்த மாதிரி நிறைய தவறான விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது. இந்த நேரத்தில் புது வண்டி வாங்குற மாதிரி இருந்தால் கூட அந்த வேகத்தை குறைக்கணும், கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அதே மாதிரி வண்டி வாகனம் மட்டும் இல்லாமல் வீடு மனை டாக்குமெண்ட் விஷயத்துலையும் ரொம்ப கவனமாக இருக்கணும். தாயார் உடல்நிலையெல்லாம் கவனமாக இருக்கணும். அவ்வளோதான். கவனம் எங்கே இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த இடத்துல கவனமாக இருந்தீங்கன்னா போதும். அதே மாதிரி பார்க்குற பார்வை பலன் அதிகங்கிற அடிப்படையில் 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ நோய் எதிரி கடன் அப்படிங்கிறத கொடுப்பார். பார்க்குறாருனால அந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். மறைமுக எதிரிகள் இருக்கிறதுனால வழிபாடு பண்ணிக்கோங்க. அடிக்கடி கோயிலுக்கு சென்று வருவது நல்லது. ஆன்மீக சுற்றுலா விஷயங்களில் பண்ணிக்கிறோம். அவங்கவுங்க தெய்வங்களை கும்பிட்றது ரொம்ப நல்ல விஷயங்களை கொடுக்கும். நோயை கொடுக்கறதுனால கண்ட்ரோல் பண்ணி ஆரோக்கிய உணர்வுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிட்றது நல்லது. கடனை கண்ட்ரோலுக்கு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும். 10ஆம் இடத்தை தொழிலை பார்க்குறார். இப்போ தொழிலை பார்க்கும்போது என்ன பண்ணும் சனி? அப்போ தொழிலை கொஞ்சம் கெடுப்பார். ஆனால் அவர் குரு லாபத்தை கொடுக்குறங்கிற அடிப்படையில் பார்த்திங்கன்னா பெரிய தொழில் பாதிப்பு அப்படிங்கிறது வராது. ஏன்னா குரு 11ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. 10ஆம் இடத்துல லாபத்தை தொழிலை ஒரு சில விஷயங்களை கொடுத்தாரு, லாபத்தை அதிகப்படுத்துவார். எப்படி கெடுத்தா அப்படி கொடுப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரிய தொழில் அமைப்புலனால மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம்மாக கொடுப்பார். 4ஆம் இடத்துலேருந்து பார்க்கும்போது உங்கள் லக்னத்தை ராசியே பார்க்குறாருங்கிறதுனால சரியான முடிவு எடுக்கிறதுக்கு தடுமாறுவீங்க. மனக்குழப்பத்தை கொடுக்கும், மன விஷயங்களில் கொஞ்சம் அழுத்தத்தை கொடுக்கும். அதனால் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிக்கோங்க, அது ரொம்ப நல்லது கொடுக்கும். விநாயகரை தினமும் தோப்புக்காரணம் போட்டு விநாயகரை வழிபடுங்க. சனி ஒன்றும் பெரிய விஷயங்களை பண்ண மாட்டார். குருவும் உங்கள் லக்னத்தை பார்க்குற ராசியை பார்க்குறதுனால பெரிய கெடுதலை உங்களுக்கு பண்ண மாட்டார். அடுத்தது ராகு கேது 4ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு மே 18 வரைக்கும் 4ஆம் இடத்துல இருக்கார் ராகு. 3ஆம் இடத்துக்கு பெயர உள்ளார். அடுத்தது அப்போ ராகு அர்த்தாசிரம ராகுலேருந்து 3ஆம் இடத்துக்கு வர்றது முயற்சியத்தில் ஒரு சில பிரம்மாண்டங்களையும் கொடுக்க காத்திருப்பார். முயற்சியை பெருசாக பண்ணுவீங்க. ஒருத்தவங்க சிறிய இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணுவாங்க, இனிமேல் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் பண்ணுவீங்க. அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இந்த ப்ராஃபிட் வருமானு யோசித்து பண்ணுங்கள். கேது 10ஆம் இடத்துல தொழிலில் கொடுத்தாலும் அடுத்தது பாக்கிய இதுவாக மே 18க்கு அப்புறம் வர்றதுனால இந்த பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்தாலும் குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கோங்க. பூர்வ புண்ணியத்தினால கிடைக்கக்கூடிய விஷயங்களும் இந்த காலகட்டத்தில் நடக்கும். அப்படிங்கிறதுனால ராகு கேது பெரிய ஒன்றும் பாதிப்புகள் இல்லை. அதே மாதிரி குருனால நல்ல சுபிஷங்கள் இருக்குது. சனி மட்டும் கொஞ்சம் ஃபேவராக இல்லைனாலும் பார்க்குற பார்வையில் லக்ன ராசியை பார்க்குற அப்படின்னால இந்த நோய் எதிரி கடனும் தொழிலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி வெறும் பெரிய விஷயமா இல்லை. தனுசு ராசிக்காரங்களுக்கு
தசாபூத்தி அடிப்படையிலும் நீங்கள் எப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிறதும் பொறுத்து ஒரு பலன்கள் மாறுபடும் அப்படிங்கிற மாதிரி தனுசு ராசிக்கு மூல நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரமும் இருக்குங்க. இந்த 3 நட்சத்திரத்தில் எந்தெந்த திசை ஆரம்ப திசை அப்படின்னு கேட்டிங்கன்னா, மூலத்துக்கு கேது திசை, பூராடத்துக்கு சுக்கிர திசை, உத்திராடத்துக்கு சூரிய திசை. மூலத்துக்கு கேது திசை ஆரம்ப திசையாக இருக்கிறதுனால ஒவ்வொருத்தவங்களுக்கும் முடிகிற திசையாக இருக்கும். அப்போ இந்த கேது திசையில் பார்த்திங்கன்னா அர்த்தாஷ்டம அதாவது 10ஆம் இடத்துக்கு எதுவாக இருக்கக்கூடிய விஷயங்களும் 9ஆம் இடத்துக்கு வர்றதுனால பாக்கியத்தில் பூர்வ புண்ணியத்தில் கிடைக்கிற விஷயங்கள் கிடைக்கும். இந்த மூல நட்சத்திரத்துக்கு மட்டும் இந்த கேது இருக்கும், மற்றவங்களுக்குலாம் கடைசி திசையாக வரும். அதனால் பெரிய பிரயோஜனம் இல்லை. சுக்கிர திசை 6ஆம் அதிபதியும் அவரே 11ஆம் அதிபதியும் அப்படிங்கிறதுனால சுக்கிர திசையில் லாபத்தை அதிகமாக கொடுக்கும், பெற்றோர்களுக்கு அதிகமாக லாபத்தை கொடுக்கும். சரிங்களா? 6ஆம் அதிபதி அவர்னா நோய் எதிரி கடனையும் கொடுக்கும் இந்த காலகட்டத்தில். இப்போ ரெண்டுமே உங்களுக்கு கிடைக்கும் அந்த சுக்கிர திசையில். இந்த சனி டைமில் இந்த சுக்கிரன் பொருளாதார நெருக்கடி கொடுத்தாலும் நல்ல மணி ஃப்ளோ இந்த காலகட்டத்தில் தடையில்லாமல் சுக்கிர திசையில் வரும். சூரிய திசை 9ஆம் அதிபதி திசை. இந்த நேரத்தில் பூர்வ புண்ணியத்தை கொடுக்கும், பாக்கியத்தை கொடுக்கும். இந்த ஒரு நல்ல திசை. ஆனாலும் இந்த அர்த்தாஷ்டம சனிக்கு கொஞ்சம் ஆகாத திசை. சந்திர திசை 8ஆம் அதிபதி. இந்த திசையில் தான் ரொம்ப தனுசுக்கார ராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இப்போ அவமானங்கள், பிரச்சனைகள், மனக்குழப்பங்கள், மனசங்கடங்கள் ஏற்படக்கூடியதாக இந்த சந்திர திசை இருக்கும். அப்படின்னால ரொம்ப கவனமாக இருங்க. செவ்வாய் திசை 5ஆம் அதிபதியும் அவரே 12ஆம் அதிபதியும் அவரே அப்படிங்கிறதுனால குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்கும், விரயத்தை அதிகமாக கொடுக்கும். இந்த செவ்வாய் திசை இந்த காலகட்டத்தில் அர்த்தாஷ்டம சனியில் வண்டி வாகனத்தில் ஆக்சிடென்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடியது, அறுவை சிகிச்சையாவது பண்ணக்கூடியது இருக்கிறதுனால கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருங்க செவ்வாய் திசையில். ராகு திசை அவரே அர்த்தாஷ்டம ராகுவாக இருக்கார். மே 18 வரைக்கும் ஒரு வண்டி வாகனத்தில் கவனமாக இருக்கணும் ராகு திசையில். 3ஆம் இடத்துக்கு வரும்போது ஜெயஸ்தானத்தை அதிகப்படுத்துவார். ஆனால் உங்களோட ராகு தனிப்பட்ட ஜாதகத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து பலன் மாறுபடும். அப்போ 9ஆம் அதிபதி 9ஆம் இதில் வந்துச்சுன்னா மே 18க்கு பிறகு பாக்கியத்தை, பூர்வீக பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்களை கெடுக்கும். அந்த 3ஆம் இடத்தை, அதாவது இந்த ராகு 4ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு வரும்போது ஜெயஸ்தானத்தை கெடுக்கும், ஜெயஸ்தானத்தை பாதிக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஜெயத்தை உருவாக்கக்கூடிய முயற்சிகளில் கொஞ்சம் சிறு தடைகள் ஏற்படும். ஆனால் அந்த தொடர்ந்து முயற்சி எடுக்கக்கூடியவர்கள் தனுசு ராசிக்காரங்க. ஆனால் ராகு திசை எப்படி இருக்குது அப்படிங்கிற உங்கள் ஜனன கால ஜாதகத்தில் 11ஆம் இடம் அந்த மாதிரி நல்ல இடத்துலலாம் இருந்துச்சு, குரு பார்வையில் இருந்ததுன்னா நல்ல யோகத்தை கொடுக்கும். குரு ராசியாதிபதியும் அவரே 4ஆம் அதிபதியும் அவரே அப்படிங்கிற அடிப்படையில் ராசியாதிபதியாக இருக்கிறதுனால ராசிக்கு உண்டான தனுசு ராசிக்காரங்களுக்கு யோகம் கொடுக்கக்கூடிய காலகட்டம். ஆனால் குரு திசையில் சனி நல்லா இல்லை அப்படின்னா அர்த்தாஷ்டம சனியாக இருக்கும்போது சிறு சிறு அவமானங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கும். ஆனாலும் நல்ல பெரிய அளவு கெடுதல் இருக்க, நல்ல குடும்ப அமைப்பு, நல்ல குடும்பம், நல்ல குழந்தைகள் அப்படிங்கிறதுலாம் அவங்களுக்கு நல்ல பிராப்தம் இருக்கும். அந்த 4ஆம் அதிபதியும் அவரே அப்படிங்கிறதுனால வீடு மனை யோகம் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக கொடுத்துரும். அதே மாதிரி வண்டி வாகனம் அப்படிங்கிறதெல்லாம் கொடுக்கும். சனி 2ஆம் அதிபதியும் அவரே 3ஆம் அதிபதியும் அவரே அப்படிங்கிறதுனால உங்கள் தன குடும்ப வாக்கும் நல்லா அமையும், நல்லா உங்கள் பேரில் பெருமை இருக்கும். ஆனால் சனி திசை உங்களுக்கு அவயோகமாக இருந்துச்சுன்னா பார்த்து இருந்துக்கணும். இந்த அர்த்தாஷ்டம சனியில் உங்கள் ஜாதகத்தை பார்க்கும்போது என்ன விஷயங்கள் சனி உங்களுக்கு கொடுப்பார் அப்படிங்கிறது சனி திசையில் இருக்கிறவங்களுக்கு ஜாதகத்தை பார்த்து கன்சல்டேஷனுக்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அப்போ தான் முழு விவரமாக உங்களுக்கு நாங்கள் சொல்ல முடியும். 3ஆம் அதிபதியும் அவரே அப்படிங்கிற அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா 3ஆம் அதிபதி மறைவு அப்படிங்கிறதுனால ஜெயம் உபயஸ்தானத்தில் இருக்கிறதுனால பெரிய மாறுதல்கள் பண்ணாது, ஆனால் முயற்சிகளில் தடைகளை கொடுப்போம். புதன் 7ஆம் அதிபதியும் அவரே 10ஆம் அதிபதியும் அவரே அப்படின்னா குழந்தைங்களுக்கு திருமணம் இல்லை பேர பிள்ளைங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறதெல்லாம் செஞ்சு வச்சிரும். அதே மாதிரி 10ஆம் அதிபதி தொழிலில் நல்ல லாபத்தை இந்த புதன் திசையில் கண்டிப்பாக தனுசு ராசிக்காரங்களுக்கு கொடுக்கும். இந்த குரு ரொம்ப நல்ல நிலைமையில் இருக்குது, ராகு கேதுவும் நல்ல நிலைமைக்கு வரப்போகுது. இந்த சனி மட்டும் அர்த்தாஷ்டம சனி மட்டும் நோய் எதிரி கடன் அந்த தொழில் மட்டுமே கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க. மற்றபடி எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்ல பலன்கள் உங்களுக்கு கொடுக்குது. ராசி
ராசியே குரு பார்க்குறார், சனியும் பார்க்குறாரு. அப்படிங்கிறதுனால ஆன்மீக விஷயத்தில் ரொம்ப நாட்டங்கள் அதிகம் வரைக்கும் இந்த காலகட்டத்தில் தனுசு ராசிக்காரங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நல்ல ஆண்டாக அமையும் அப்படின்னு மாற்றுக்கிறதே இல்லை. இந்த அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று என் பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.